அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நேற்று கடைக்கு போயிருந்தப்ப தம்பிக்கு ஃப்ளாக் குத்தி விடலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்னைக்கு மார்னிங் குத்துறப்ப ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, எந்த கலர் மேலே வரும் அப்படின்னு. என்னதான் நமக்கு கரெக்டாக ஞாபகம் இருந்தாலே அது சின்னதாக ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸ்கூல் டைம்லேருந்தே அப்படி தான். அண்ட் அதே மாதிரி ஸ்கூலில் யாராவது இந்த மெட்டல் பேட்ச் எல்லாம் குத்திட்டு வந்துட்டாங்கன்னா இவங்க பெரிய ஆள் தாப்பா அப்படிங்கிற திங்கிங்லாம் வந்திருக்கு. உங்கள் ஸ்கூல் மெமரிஸ்லேயும் இந்த மாதிரி நடந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு தட்டைப்பயிர் குழம்பு, ரசம் அண்ட் அதுக்கு சைட் டிஷ்ஷாக கோவக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு காயை ஃபஸ்ட் நீளமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் ஆயில் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் சீரகம், சோம்பு, இது கூடவே ஒரு பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ கட் பண்ண கோவக்காய் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் உப்புத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிச்சு எடுத்தால் சூப்பராக ஃப்ரை ரெடி. லைட்டாக ஆயிலியாக தான் இருக்கும், பட் எனக்காவது ஒரு நாள் செய்கிறனால தப்பு இல்லை. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக சுட சுட சாதம், தட்டைப்பயிர் குழம்பு, அது கூடவே கோவக்காய் ஃப்ரை வச்சு டேஸ்டியாக காலை உணவை முடிச்சாச்சு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.